முதல்ல நாம பார்க்க போறது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆதரவா சர்ச்சையை ஏற்படுத்திய பவன் கல்யாண் பேச்சு. திருப்பதி லட்டு விவகாரம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஆந்திராவை மையப்படுத்தி இந்தியா முழுக்க தேசிய அளவிலான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் கேட்டாங்க. அதே போன்று ஆந்திர கவர்மெண்ட் தேவஸ்தானம் திருப்பதி தேவஸ்தானம் கிட்ட விளக்கம் கேட்டாங்க. இப்படியாக தொடர்ந்து அந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது இந்த சர்ச்சைக்கு மிக முக்கியமான காரணம் திருப்பதி லட்டுவில் கலக்கப்பட்ட நெய்யில் விலங்குகள் கொழுப்பு சேர்க்கப்பட்டது. அதற்கு அனுமதி கொடுத்தது இதற்கு முந்தைய ஆட்சியாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி தான் அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு, தற்போதைய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைச்சார். இந்த குற்றச்சாட்டு தான் பற்றி இருந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பூதாகரமாக மாறி இருக்கு. அதனால ஒட்டுமொத்தமாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டு தற்போது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண், அதே போன்று பாஜக அப்படின்னு இந்து ஆதரவாளர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டினாங்க. அவர் பண்ண தவறுதான் அப்படின்னு எல்லாருமே அவரையே டார்கெட் பண்ணாங்க. அப்போ அந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் இடையான அந்த வார்த்தை போராக மாறியது. அதற்கு சந்திரபாபு நாயுடு வைத்த குற்றச்சாட்டுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மறுப்பு தெரிவித்து இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நிறைய ஆதாரங்களோட விளக்கினார். இந்த சாம்பிள் இப்போ திருப்பதி லட்டுல விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் இருக்கு அப்படின்றதுக்கான ஆதாரம் அப்போ எடுக்கப்பட்ட அந்த சாம்பிள் அப்படிங்கிறது சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட சாம்பிள், அது என்னுடைய ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட சாம்பிள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ தவறு நடக்கிறதுக்கு யாருடைய ஆட்சியில் நடக்கிறது அப்படின்னு அவர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த தவறுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு பேசியிருந்தார். இப்படி போயிட்டு இருக்க சமயத்துலதான் பவன் கல்யாண் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இன்னைக்கு ஜனசேனா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராக இருக்காரு. அவர் ஒரு நேர்காணல கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி தான் இப்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அந்த நேர்காணல திருப்பதி லட்டு விவகாரத்துல முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுப்பாக்க நான் விரும்பல அப்படின்னு பவன் கல்யாண் தெரிவிச்சிருக்காரு. அதே போன்று திருப்பதி தேவஸ்தானமே இதுக்கு பொறுப்பு, ஆட்சியில அங்கம் வகிக்கும் பவன் கல்யாண் மாறுபட்ட கருத்தை அந்த நேர்காணல குறிப்பிட்டதான் பேச்சு பொருளா மாறி இருக்கு. அதே போன்று இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க, முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா நீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு மறுப்பெல்லாம் தெரிவிக்கல அவர். அது கேட்ட உடனே வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லாம உகந்த இயற்கையான சூழல் அமையும் பட்சத்துல யார் முதுகையும் குத்தாம முதல்வர் ஆகலாம் அப்படின்னு பவன் கல்யாண் பேசியிருக்காரு. துணை முதல்வரான பிறகு அவர் அளித்த முதல் நேர்காணல் இது. அந்த நேர்காணல் அவர் பேசின பேச்சுதான் இப்போ சர்ச்சையாக மாறி இருக்குது. குறிப்பாக இந்த திருப்பதி லட்டு விவகாரத்தை மிக தீவிரமாக கொண்டு சென்றது பவன் கல்யாண் தான். அவர் தான் ரொம்ப சீரியஸா அதை கொண்டு போனார். நாடு முழுவதும் சனாதன தர்ம பாதுகாப்பு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதே போன்று ஆந்திராவில் இது தொடர்பாக திருப்பதி கோயில்ல நிறைய பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ விரதத்தை அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் 11 நாள் விரதம் மேற்கொள்ள போறார் அப்படின்னு அறிவிச்சு இப்ப இந்த விரதத்தை அவரு நடந்துட்டு இருக்காரு. இப்படி ரொம்ப தீவிரமாக இந்த லட்டு விவகாரத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறது பவன் கல்யாண் தான். அப்படிப்பட்ட பவன் கல்யாணம் தொடக்கத்துல ஜெகன்மோகன் ரெட்டி மேல பயங்கரமா குற்றச்சாட்டெல்லாம் முன்வைச்சாரு. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்துல கோயில்கள்லாம் இடிக்கப்பட்டது, கோயில பூசை எல்லாம் செய்யாம பல கோயில்கள் இடிக்கப்பட்டது, கோயில் ரதத்தை தீயிட்டு கொளுத்தினாங்க, நிறைய கோயில்கள் எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்தில் இடிக்கப்பட்டது, பூசை வேலைகளை மாத்தினாங்க, பிரசாதங்கள்ல கலப்படம் நடப்பதாக அப்போது நாங்க சொன்னோம், அதை யாரும் கண்டுக்கல அப்படின்னு ஸ்ரீவாணி அறக்கட்டளை அப்படிங்கிற பெயர்ல 10,500 அப்படின்னு டிக்கெட் விலை நிர்ணயித்து அதுல வெறும் 500க்கு மட்டும்தான் ரசீது வழங்கப்பட்டது அப்படின்னு ஜெகன்மோகன் ரெட்டி கடுமையாக விமர்சித்து வந்த பவன் கல்யாண் இப்போ ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அப்போ அந்த மாறுபட்ட கருத்தின் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, முற்றிய திருப்பதி லட்டு சர்ச்சை ஆளும் கட்சி கூட்டணிக்கிடையே பிளவா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா தொடக்கத்துல பவன் கல்யாண் ஜெகன்மோகன் ரெட்டியை கடுமையாக எதிர்த்து வந்தார். ஆனா இப்போ அவர் அந்த நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி அப்படிங்கிறது அப்படியே மாறுபட்டு இருக்கு. இப்ப அவர் பேட்டியில சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும்போது அப்போ கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை மொத்தமாக அவர் குற்றம் சாட்டுறது சரி கிடையாது, தேவஸ்தானம் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. தேவஸ்தானம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆந்திரா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது ஆந்திரா கவர்மெண்ட் யாரு? சந்திரபாபு நாயுடு. அப்போ அவர் யாரை குற்றம் சாட்டுறாரு? சந்திரபாபு நாயுடு மறைமுகமாக குற்றம் சாட்டுறாரு. அவர் தான் பொறுப்பு, அவர் கவனிக்காம விட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் குற்றம் சாட்டுறாரு. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தை அரசியல் ரீதியா கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா இந்த விவகாரத்தை கண்டித்து
எங்க மேல நீங்க குற்றம் சாட்டுறீங்க, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதியில சென்று ஒரு பேரணி நடத்த போறதாக அறிவிச்சார். அதனால முன்கூட்டியே பாதுகாப்பு கருதி 30வது பிரிவு அமல்படுத்தப்பட்டிருக்குது. 30வது பிரிவு அங்க அமல்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த சட்டம் மாவட்டம் முழுவதும் கூட்டம், பேரணி இதெல்லாம் நடத்த தடை விதிக்கும் வகையில வழி செய்யுது. அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த சட்டம் அமல் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காவல்துறை சட்டம் 1861 பிரிவு 30 கீழ் காவல்துறையினுடைய அனுமதியின்றி கூட்டங்கள், பேரணிகள், அப்புறம் ஊர்வலங்களை ஏற்பாடு செய்யக்கூடாது, உத்தரவை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எஸ்பி சுப்பராயுடு தெரிவிச்சிருக்காரு. அப்போ முன்கூட்டியே ஜெகன்மோகன் ரெட்டி அங்க வருவாரு, பேரணி நடத்துவார் அதுக்காக முன்கூட்டி அங்க தடை உத்தரவு எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பவன் கல்யாண் என்ன சொல்ல வராரு, அரசியல் ரீதியாக அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. தொடக்கத்துல இந்த லட்டு விவகாரத்தை ரொம்ப சீரியஸா கொண்டு போயிட்டு இப்போ வரைக்கும் தீவிரமாக பார்க்கப்படக்கூடிய நபர் பவன் கல்யாண் தான். அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை தொடர்ந்து குற்றம் சாட்டினவர். இப்போ மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காரு. இதுக்கு தேவஸ்தானம் தான் பொறுப்பு, ஜெகன்மோகன் ரெட்டியை நம்ம பொறுப்பு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. 2வது கேள்வி, முதலமைச்சர் ஆகக்கூடிய திட்டம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் இல்ல, அதுக்கான சூழலாம் இப்போதைக்கு இல்ல, இப்போதைக்கு துணை முதலமைச்சரை நான் சரியா பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லல. அவர் என்ன சொன்னாரு, உகந்த சூழல் அமையும் போது யாரு முதுகையும் குத்தாம நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்போ இருக்கக்கூடிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுக்கும் பவன் கல்யாணுக்கும் இடையே உரசல் ஏற்பட்டிருக்கிறதா, அப்போ இது எங்க கொண்டு போய் முடியும் அப்படிங்கறத நாம பொறுத்திருந்தா பார்க்கணும். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு.